அன்புள்ள நண்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். மேச ராசியினருக்கு இதுவரை 8ஆம் இடத்தில், 8ஆம் இடம் என்பது அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு அவர் செல்கிறார். ஆக 9ஆம் இடம் செல்வதால் நன்மைகள் கிடைக்கும். அங்கு ஏற்கனவே இருக்கும் செவ்வாய் பகவானுடன் சூரிய பகவான் இணைகிறார். குருவின் பார்வையை பெறுகிறார். ஆக குரு மங்கள யோகம் உண்டாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை நன்மை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். இதற்கு முன்பு கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் இருந்திருக்கும். இவை அனைத்துமே நீங்க பெறும். ஆக குடும்பத்தில் மகிழ்ச்சி. இதுவரை தடைபெற்ற தடங்கலான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை நோய் நொடியில் இருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஏனென்றால் ராசிநாதன் செவ்வாய் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குருவின் பார்வையை பெறுவதால் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு நோய் நொடி இருந்தால் அனைத்தும் தீரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்கு மதிக்கப்படுவீர்கள். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். மற்றவருடைய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனதார பாராட்டுவர். ஆக உத்தியோகத்தில் சிறப்பு அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தமான தொழில்கள், மருத்துவ தொழில், நகை சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி வரவு செலவு தொழில், இவை அனைத்தும் லாபம் பெறும். பல மடங்கு லாபம் தங்களுக்கு உண்டாகும். பொருட்கள், ஆரஞ்சு பொருள், சிவப்பு நிற பொருட்கள், ரசாயனம், மருத்துவ பொருட்கள், அரிசி, மிளகாய், பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, தேங்காய், ஏலக்காய், பெருங்காயம் போன்ற பொருட்களை விற்போருக்கு லாபம் பெருகும். ஆக தொழில் லாபம், வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். தொழில் கூட்டாளிகள் தங்களை அனுசரித்து செல்வர். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறை பொறுத்தவரை அரசியல் துறை நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். மருத்துவர்களுக்கு நல்ல பெயர் உண்டாகும். பெயரும் புகழும் அடைவீர். கைராசியான டாக்டர் என்று பெயர் எடுப்பீர்கள். விவசாயத்தை பொறுத்தவரை மகசூல் அதிகரிக்கும். விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி இருக்கும். பற்றாக்குறை இருக்காது. விவசாயத்துக்கு தேவையான மருந்துகள், உரம், பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். ஆக மேஷ ராசினருக்கு இது ஒரு நல்ல நேரம். பொன் போன்ற காலம். சேமிப்பினை தொடர்வீர்கள். கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்தால் நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.